அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் பன்னீர் ரோஸை வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோஸ் லட்டு பண்ணுறதுக்காக நல்லா பன்னீர் ரோஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு அதில் உள்ள எதலை மட்டும் எடுத்துக்கணும். உள்ள அந்த மகரந்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு எதலை மட்டும் எடுத்து நல்லா அலசிட்டு நல்லா நிழல்லையே உலர்த்தி ஒரு வாரம் நல்லா நிழல்லையே உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 50 கிராம் பிஸ்தா பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6-7 பேரிச்சம்பழத்தை எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதோட விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தேன் வந்துட்டு ஒரு 20 மில்லி அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் நம்ம வந்து பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம முன்னாடி மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்குவோம். பாருங்க, இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் பேரிச்சம்பழம் இருக்குது பாருங்கள். இந்த பேரிச்சம்பழத்தை இப்போ இதில் சேர்த்துக்குவோம். இதெல்லாம் நம்ம இனிப்புக்காக சேர்த்துக்கிறது. அதோட இப்போ எடுத்து வச்ச தேனையும் சேர்த்துக்குவோம். நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இனிப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை, பேரிச்சம்பழம், தேன் மூணுத்தையும் சேர்த்துருக்கோம். இதையெல்லாம் சேர்த்து ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுவோம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு வந்துட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஒரு பவுலில் கொட்டிக்குவோம். லட்டாக பிடிச்சிக்குவோம். இப்போ எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். நான் இந்த சைஸ்க்கு பிடிச்சிக்கிறேன். எல்லாம் நம்ம உருட்டியாச்சு. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு உருட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரோஸ் பெட்டல்ஸை வந்து ஒரு கப்பில் கொட்டி வச்சுருக்கோம். இதை ஒன்று ஒன்றா போட்டு அதில் உருட்டி எடுத்துக்கலாம். அதோடு சேர்த்து கொஞ்சம் அப்படி பிடிக்கணும். பிடிச்சாதான் அதில் போய் ஒட்டும். மேலே நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள். அப்படியே இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ சூப்பராக ரோஸ் லட்டு ரெடி ஆகிட்டு பாருங்கள். இதில் நம்ம என்ன சேர்த்துருக்கோம்னா ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். நல்லா காய வச்சு சேர்த்துருக்கோம். அதோட பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, அதோட நாட்டு சர்க்கரை, பேரிச்சம்பழம், தேன் எல்லாமே ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை நம்ம வந்துட்டு தினமும் சாயந்தரத்தில் ஒரு லட்டு சாப்பிட்டா போதும். அவ்வளோ நல்லது. சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், பெரிய பிள்ளைங்களாக இருக்கட்டும், கன்சீவ் ஆன பிள்ளைங்களாம் இதை ரொம்ப சாப்பிட்லாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.